பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த பொறியியல் கலந்தாய்வில் சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற 484 பொறியியல் கல்லூரிகள், அதே போல அதில் இருக்கக்கூடிய 2,65,594 இடங்களுக்கான கலந்தாய்வு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் பொறியியல் மாணவர்களுக்கான அந்த சேர்க்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வுக்கு 2,45,235 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்யப்பட்டு கட்டணம் செலுத்தி இருக்கிறார்கள். அதன்படி 1,30,767 மாணவர்களும், அதே போல 1,05,245 மாணவிகளும் மூன்றாம் பாலினர் என ஒட்டுமொத்தமாக 2,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்ட பிறகாக கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்காக ஏற்கனவே விண்ணப்பம் என்பது வழங்கியிருந்தார்கள். அதன்படி இந்த ஆண்டு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் என 46,604 பேர் கலந்தாய்வில் கலந்து கொண்டு இருந்தார்கள். விளையாட்டு பிரிவை சேர்ந்தவர்கள் 3,210 மாணவர்களும், முன்னாள் இராணுவ வாரிசுதாரர்கள் என 1,175 மாணவர்கள், மாற்றுத்திறனாளி பிரிவின் கீழாக 493 மாணவர்களும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று தொடங்க இருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வில் பொறியியல் மாணவர் கலந்தாய்வு சேர்க்கை என்பது அரசு பள்ளியில் படித்து சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான அந்த சேர்க்கை, அதே போல விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவ வாரிசுதாரர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவருக்குமான அந்த கலந்தாய்வு என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளியில் பயின்ற 7.5% இடஒதுக்கீட்டின் கீழான சிறப்பு பிரிவு மாணவர்கள், இந்த 3 பிரிவுக்கான அந்த கலந்தாய்வு என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 38 இடங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு மாணவர்கள் பிரிவில் மட்டும் 504 பேர் கலந்து கொள்ள தகுதி பெற்றிருப்பதாகவும், 150 இடங்களாக இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கான அந்த இதில் 14 பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கான அந்த இடங்கள் வழங்குவதில் இன்று முதலாக அந்த தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் இந்த இடத்தேர்வு என்பது செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தல், அதே போல அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் காரணமாக இந்த பொறியியல் கலந்தாய்வு மேற்கொள்வதற்கான காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த கலந்தாய்வு என்பது தொடங்க இருக்கிறது. மாணவர்கள் தங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மதிப்பெண் சான்றிதழ்களை கல்லூரி முன்கூட்டியே பட்டியலிட்டு வாங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி அந்த மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில் இன்று அந்த பொறியியல் கலந்தாய்வில் என்பது நடைபெற இருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.